ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்லேருந்து இப்போ புதுசாக தோல் நீக்காத முழு கருப்பு உளுந்து மற்றும் சிவப்பரிசி சேர்த்து செஞ்ச கருப்பு உளுந்தங்களி மாவு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உளுந்துக்களி மிக்ஸ் மாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம களி செய்யணும், இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தங்களி மாவுக்கு வந்து எப்போவுமே நம்ம தோல் நீக்காத முழு கருப்பு உளுந்து தான் சேர்க்கணும். ஏன்னா இதில் தான் அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. தோல் நீக்காத முழு கருப்பு உளுந்தில் அதிகமான அளவு இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரியே சிவப்பரிசியில் வந்துட்டு புரதச்சத்தும் அதிகமாக இருக்குது. இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க, உடல் வந்துட்டு ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க இதை வந்து வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 முறையாவது எடுத்துக்கணும். பொதுவாக இந்த உளுந்தங்களியை வந்துட்டு வயசுக்கு வந்த பெண்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண் பெண் குழந்தைகள்னு எல்லாருமே இதை வந்து ரெகுலராகவே வாரத்தில் ஒரு 2 அல்லது 3 வாட்டி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த கருப்பு உளுந்து மற்றும் சிவப்பரிசி சேர்த்து செஞ்ச இந்த உளுந்துக்களி மிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே நாங்கள் கொரியர் பண்ணுறோம். நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பணும்னு கேட்டாலும் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 40 வகையான பொருட்கள் சேர்த்து பண்ண சத்து மாவு, இட்லி பொடி, பருப்பு பொடி, கருவேப்பிலை பொடின்னு எல்லா பொருட்களுமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரியே கர்ப்பிணி பெண்களுக்கு பயன்படக்கூடிய முருங்கைக்கீரை பொடி, உடல் எடையை குறைக்கிறதுக்காக முருங்கைக்கீரை சூப் பவுடர்னு எல்லா பொருட்களும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எதை பற்றியெல்லாம் டீட்டெயில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ நம்ம கருப்பு உளுந்தங்களி மாவை வச்சு எப்படி உளுந்தங்களி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த 1 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இந்த அளவு மாவுக்கு வந்துட்டு ஒரு 3 அல்லது 4 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்லையே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப் மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா கட்டி எதுவும் வராத அளவுக்கு நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கிற அளவுக்கு நம்ம மாவை நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்படியே மெதுவாக நல்லா கிளற ஆரம்பிக்கணும். மாவை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வந்து கிளற ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஃபுல்லாக வந்து கட்டிப்பட்டு போயிடும். நமக்கு கிளறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்துடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்க்கலாங்க. நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்துக்கிட்டீங்களோ அதே கப்லையே ஒரு 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் பனை வெல்லம், கருப்பட்டி, வெல்லம்னு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இனிப்பு சேர்த்ததுக்கப்புறமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இனிப்பு நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் எந்த கப்பில் மாவு அளந்துக்கிட்டோமோ அதே கப்லையே 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எண்ணெயோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதை விட கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நல்ல சத்தான உளுந்து களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு இது மேலே கடைசியாக 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கொடுங்க. இதை வந்து சூடாக சாப்பிடும்போது நல்லா அல்வா மாதிரி இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.